தமிழ்நாட்டுக்காரனுக்கு வந்தா ரத்தம், ஹிந்திக்காரனுக்கு வந்தா சட்னி. இதே அந்த ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எவனையாவது போட்டுட்டு போயிருந்தா சும்மா விட்டுருப்போமா சொல்லுங்க பாப்போம். எங்கெங்க போயிட்டு இருக்கு சிஸ்டம்லாம்? எதுக்குங்க பெயில் ஃபர்ஸ்ட் அவனுக்கு? இஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க? சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போடுவீங்க. இன்னொரு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வந்து இன்னும் ஒரு பயங்கரமான ரவுடியா வந்து நிப்பான். இப்பவே அவன் அருவாளை தூக்கி ஒருத்தனை போட்டிருக்கான். இதுக்கு மேல என்னங்க வேணும்? நிக்க வச்சு சுட்டு தள்ளுங்க. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னவா இருக்கும்? அவன் பேரண்ட்ஸ் தான். ஒரு ஹேர் கட் பண்றானா, ஒரு ஹேர் கலர் பண்றானா, அப்பவே சொல்லி திருத்தி இருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி. ஒரு ஸ்கூல் போற பையன் எப்படி இருக்கணுமோ அப்படிதாங்க இருக்கணும். உண்மையாலுமே சொல்றேங்க, எப்படியோ கடவுள் இருக்காரு போல, எப்படியோ அவனை காப்பாத்தி நல்லா இருக்காங்க. ரொம்ப பார்க்கவே இந்த வீடியோவை பார்க்கவே அவன் அவ்வளோ இன்னசென்ட் மாதிரி இருக்கான். அவனை வச்சு வெட்டி, அது இன்னசென்ட்டோ இல்லையோங்க, எதுக்குங்க ஃபர்ஸ்ட் வெட்டணும்? அந்த வீடியோ பார்க்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. எனக்கு அட்டாச் பண்ண கூட எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. அவ்வளோ கஷ்டமா இருக்கு அதை பார்க்கும்போதே. மயக்கமா வருது அப்படியே பிளட்டை பார்த்துட்டு. சட்டம் ரொம்ப கடுமையாக்கப்படணும். இவனுங்களுக்கெல்லாம் பெயிலும் கொடுக்க கூடாது. நிக்க வச்சு சுட்டுத்தாலும் இல்லையா தூக்கு தண்டனை கொடுத்துருங்க. அப்பதான் ஒவ்வொருத்தனும் பயப்படுவான் அடுத்த டைம் இப்படி பண்றதுக்கே. என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க.